அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல வீடியோ ஒன்று கண்ணில் மாட்டிச்சு. நேற்றைக்கு தான் கரூரில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிட்டு கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அரசு வேலை கொடுத்துட்டு வந்தார். இந்த அறிவிப்பு வெளியான உடனேவே தீவிரமான எதிர்ப்பு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு மனு தாக்கல் பண்ணாங்க. இந்த மாதிரி அரசு வேலையை நிவாரணமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க மறுத்தது உயர்நீதிமன்றம். ஆனால் இந்த மனுவை நாங்கள் விசாரிப்போம், இதில் நாங்கள் நீதி வழங்குவோம்னு சொல்லி அந்த வழக்கு விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கு பார்த்தோம்னா சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ தீயா பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சீமான் சொல்ற கருத்து சரிதாங்க, மரணங்களுக்கு இது மாதிரியான நிவாரணம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசிய வீடியோ. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் பேசலை. ஆனால் அது எந்த இடத்துல அந்த கருத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த நபர்களுக்கு திமுக ஆட்சியில் 10 லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்க. அதையவே தப்பு, இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இவ்வளோ அதிகமான தொகையை நிவாரணமாக கொடுத்தீங்கன்னா அது இன்னுமே இது மாதிரியான மரணத்தை ஊக்குவிக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு மனுஷன். சீமான வேற பாராட்டியிருக்காரு. ஒரு ஊர்ல அத்தனை இளமிதவைகள் உருவாயிட்டாங்க, அத்தனை குழந்தைகள் அனாதை ஆயிட்டாங்க. அப்ப இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கலன்னா வேற எப்பவுமே எடுக்க மாட்டோம். இந்த தருணத்துல சீமான் அவர்கள் முன்பு பேசிய ஒரு காணொலி வைரல் ஆகுது. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு எதுக்கு 10 லட்சம்? யார் காசுல கொடுக்கப்படுது? யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க. குடிக்காதவன் கொடுக்குற காசு வரி காசுல, குடிச்சு செத்தவனுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? இதுவரைக்கும் சாராயம் வித்து சம்பாதிச்சிருக்கிற அவனுகிட்ட தண்டை விதிச்சு அவன்கிட்ட இருந்து காசு எடுத்துல இதுக்கு இழப்பீடு கொடுத்துருக்கணும். நீங்க எங்க காசு எடுத்து எப்படி கொடுத்தீங்க? ஏன் இந்த கள்ளச்சாராயம் கொடுக்குறவன ஊக்குவிக்கிறீங்களா இல்லையா? இந்த வீடியோல அவர் பேசியிருப்பது இப்ப பேசுறது கிடையாது, அவர் எப்பவோ பேசுறது. ஆனா இப்போதும் புரிந்து வருது. சரி, நிவாரணம் என்பது குடிகாரர்களுக்கு தர வேண்டுமா? குடிச்சுட்டு அவன் செத்து போயிட்டான், அவனுடைய குடும்பம் வாழ்வாதாரம் இல்லாம இருக்கா, அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நிவாரணம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தரணும். அது மக்களுடைய வரிப்பணத்துல தராதீங்க, மோசமான முன்னுதாரணம் ஆயிடும். அதற்கு பதிலாக இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள், போதைப் பொருள் மன்னர்கள், இவங்களுடைய நெக்ஸஸ் நெட்வொர்க் இருக்கு பாருங்க, அவங்க கிட்ட டொனேஷன் வாங்குற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அவங்க கிட்ட நட்புறவாக பழகக்கூடிய அரசியல் தலைவர்கள், அவங்க வீட்டில இருந்து காசை வாங்கி இந்த நிவாரண தொகையா கொடுங்கன்னு அவர் சொன்னது, அன்று சொன்னது இன்றும் பொருந்துகிறது. கேட்டிங்களா? கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தான் திமுக தரப்புல கொடுத்தாங்க. அதற்கே திமுக அரசை கண்டிச்சு, இல்ல சீமான் பேசுறதை கேளுங்க, நீங்க அரசு கஜானால பணத்தை கொடுக்க கூடாது, அவர்கள் தெரிஞ்சுதான் அந்த இடத்துக்கு போனாங்க, இதெல்லாம் ஆபத்துன்னு அவர்களுக்கு தெரியாதா, கள்ளச்சாராயம் குடிச்சா உயிரிழப்பு நடக்கும்னு தெரியாதா, தெரிஞ்சே ஏன் போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அன்றைக்கு அது சரின்னு பேசினவங்க தான் இன்றைக்கு அரசு வேலை கொடுக்கறது பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் நிவாரணம் தானே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு 32 பேருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ வன்மம், ஏன் அவங்களுக்கு மேலே பார்த்து உங்களுக்கு அவ்வளோ பொறாமை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இங்கே கிடையாது. மாறாக பொதுமக்களே என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயம் இருக்கு இல்லையா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டீ கடைகளில் முதற்கொண்டு தாவேக அரசுடைய இந்த செயல்பாடு எப்படி பார்க்கப்படுது, கரூர் துயரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி கொடுத்தது பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க இதுல பாருங்க. இதுக்கு வரலாம் இல்ல பொது இடத்துக்கு போனா அதுதான் சொல்றேன். பொது வேலைக்கு போய் சேர்த்தா, பொது வேலைக்கு போய் சேர்த்துட்டா கூட பரவாயில்ல. சுதந்திர போராட்ட வீரரு ராணுவத்துல போய் சேர்த்தா அந்த மாதிரினா பரவாயில்ல. ஒரு போலீஸுக்காரன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு கட்சி மீட்டிங் வரான், அங்க வரான், அவனுக்கு அரசு வேலைடான்றான். இது எந்த விதத்துலயா நாடி அங்கேயா போகுது? அதே மாதிரி கரூர்ல 41 பேர் இருந்தானுங்களா, அரசு வேலையா? அதான் சொல்றேன். தேர்வு கடறான், அவனுக்கு கூறான வேலை நடிகர்களை பார்த்து வந்தது வேலை கொடுத்தா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது. அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே இல்லை, பணம் கொடுக்கலாம். இன்னொன்று ஜெயக்குமார் கூட சொன்னார், அதிமுகவிலிருந்து 1 கோடி ரூபாய் நீங்க கொடுங்க, விஜய் அவர்களினுடைய சொந்த பணமோ, அது என்ன பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே கூட 1 கோடி ரூபாய் கொடுக்கட்டுமே, தப்பு இல்லைதான். அது அவருக்கு அந்த குடும்பத்துக்கு தேவைதான். ஒரு நபர் இல்லை அப்படிங்கும்போது அந்த இழப்பை ஈடு பண்றதுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. அப்படி கொடுத்தாங்கன்னா கூட அது ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்டா போயிடும். நீங்க அரசு பணின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது இன்னொருவரினுடைய ஒரு இடத்த அது பிடிக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு வேக்கன்சி போடுறாங்கன்னா இவ்வளவு தூரம் தான் காலி இடங்கள் இருக்கும், அதற்கு பல லட்சக்கணக்கான நபர்கள் போட்டியிடுவாங்க. அப்ப இருக்கிற காலி இடங்கள்ல நீங்க கொஞ்சத்தை கிளியர் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் இடங்களை குறைச்சிருக்கீங்க. அப்போ அது இன்னொரு நபரினுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிற மாதிரி. அப்போ அரசு காலி இடங்களே அரசு பணியிடங்கள் நிரப்புவதற்கு அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இருக்கு, அதன் அடிப்படையில் மட்டும்தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அரசாங்கத்துக்கு சார்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொது பிரச்சனையின் காரணமாக ஒரு போராட்டத்தை உயிரிழக்கிறாங்க, அந்த மக்கள் கூட பேச நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏதோ சுதந்திர போராட்டத்துக்காக தியாகம் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரியான நோக்கத்தில், ஒரு பொதுநல நோக்கத்தில்
பிற மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மக்கள் சேவையாக அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக அவர்களை வந்து அரசு பண்ணி கொடுக்கலாம் குடும்பத்தினருக்கு அப்படின்னா அது வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கட்சியினுடைய நிகழ்விற்கு அவர்கள் வந்து போயிருக்கிறாங்க. அவர்கள் நம்ம குற்றம் கூட சொல்லலை, ஏன் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, எதற்காக நீங்கள் ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு போகணும், அவ்வளோ தூரம் ஆர்வமாக போகணுமா அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் கூட நம்ம முன்வைக்கல. அது அவர்களுடைய விருப்பம். அந்த இடத்துல அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டியதும் அரசினுடைய கடமை. அந்த அடிப்படையில் அரசு கடமையை தவறிட்டாங்கன்னு சொல்லி தான் எப்படி வந்து திமுக அரசு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்களோ அதே மாதிரியே இந்த கரூர் தீவிர சம்பவத்துக்கும் 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. அவர்கள் வந்து கிட்டத்தட்ட காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. தாவேக்கான்ற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா கொடுத்து அதை காம்பன்சேட் பண்ணாங்க. அந்த சமயத்திலே திருப்பி வந்து ஆட்சி அமைச்ச உடனே அங்கே கரூரில் வந்து நினைவு சின்னம் நாங்கள் வந்து அமைப்போம் அப்படின்னு சொன்னதோட இன்றைக்கு இந்த விஷயத்தையும் அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பெரிய அளவில் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தரப்புலேயே இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எல்லாருமே நீங்கள் பேசுகிறத வந்து கேட்டிருப்பீங்க. டீ கடைகளில் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இது தவறு அப்படின்னு சொல்லி அரசை வந்து கண்டிக்கக்கூடிய வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து ரொம்ப துரிதமாக இந்த வேலையை பண்ணுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது கரூரில் அவர்கள் இப்போ வந்து தேர்தல் வரப்போகிற காலகட்டம் இருக்கு இல்லையா. இப்போ வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பதவி விலகி இருக்கிறாரு, தாவேக்குள்ள சேர்ந்துருக்கிறாரு. அப்போ திருப்பி வந்து அவருக்கோ முக்கால்வாசி அவர் தான் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. இல்லை ஒருவேளை வேற ஒரு நபருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கனாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் அங்கே நிற்பார். ஸோ தாவேக்கா சார்பாக விசில் சின்னத்தில் போட்டியிடுவார். அப்போ அவருக்கு வந்து ஒரு பேக்கப் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் அதை பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே கூட நேற்றைய கூட்டத்தில் வந்து போயிட்டு இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்தணும், இடைத்தேர்தலில் நீங்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கணும், இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக தான் விஜய் அவர்கள் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்க்குற விதம் வந்து வேறையாக தான் இருக்குது. இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்லேருந்து இப்போ ஐஏஎஸ் படிக்கிற யூபிஎஸ்சி படிக்கிறவங்க முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த முறை தாவேக்கு அவர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அது வாக்களித்ததுக்கு பின்னாடி அவர்களே வந்து வெளிப்படையாக பொதுவெளியில் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த இடத்துல ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க, இல்லை ஒரு பெரிய அளவில் ஆதங்கத்தில் இருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து வீடியோ வெளியிட்டாங்க, இதெல்லாம் வந்து சரியா, இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது, அரசு வேலையெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குரல் அவர்கள் தரப்புலேருந்து வந்து கேட்குது. ரொம்ப திட்டவட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தப்புங்கிற முடிவில் அவர்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் அவர்கள் வந்து கேட்டுக்கல. அவர்கள் வந்து இதை வந்து காது கொடுத்து கேட்டு ஓகே நம்ம மாற்றிக்கலாம், முடிவை மாற்றிக்கலான்ற எண்ணத்துலேயே இல்லை. முதல்ல ஊடகத்தில் ஒரு செய்தியை வந்து கசிய விட்டாங்க. இது வந்து ஏதோ ஆர்கானிக்காக வந்து ஊடகங்கள் இந்த செய்தியை போட்டு பெருசாக்குனாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு செய்தி வந்து முதல்ல ஊடகங்களில் வெளியாகுது, இது மாதிரி அரசு வேலையை வந்து கொடுக்குறதா இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியை வெளியிட்டதே வந்து தாவேக்கு அரசாக தான் இருக்கும். இதை மக்கள் வந்து பல்ஸ் பார்க்குறது, மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, இதுக்கு அதிகமாக எதிர்ப்பு வருதா இல்லை சமாளிச்சிடலாமான்னு பார்க்குறாங்க. ஸோ எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருந்துச்சு. ஆனால் அதையுமே அவர்கள் வந்து கணிக்க தவறிட்டாங்களா, இல்லை கிரவுண்ட் லெவலில் மக்கள் இது இப்படி தான் எடுத்துப்பாங்க, இது மாதிரி வந்து கொடுக்குறதுங்கிறது நிறைய நபர்களை வந்து கோவத்துக்கு உட்படுத்தும் அப்படிங்கிறது அவர்கள் கணிக்க தவறினாங்களான்னு தெரியல. அரசு பணி வந்து கொடுத்துட்டாங்க. அது இன்றைக்கு இப்படியான ஒரு எதிர்மறையான எண்ணத்தில் தான் மக்கள் மத்தியில் போய் அதை ஏற்படுத்தியிருக்கு. இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா ஆட்சி அமைச்ச உடனே வந்து ஒரு சில முக்கியமான நபர்களுக்கு சில பொறுப்புகள்லாம் கொடுத்தாங்க. முக்கியமான நபர்கள்னால் தமிழக அரசுக்கு முக்கியமான நபர்கள் இல்லை, முதல்வர் விஜய் அவர் நடிகராக இருக்கும்போது அவர்களுக்கு முக்கியமான நபர்களாக இருந்த ஜெகதீஷ் ரூட் நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஜெகதீஷ் அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ராதன் பண்டிட் அவருடைய ஆஸ்தான ஜோதிடராக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்பெல்லாம் போட்டார். தமிழக அரசிலேயே அவர்களோட முதலமைச்சரினுடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாகவே பதவிகள்லாம் கொடுத்தார். அதில் அந்த ராதன் பண்டிட் வந்து ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்பு வந்துச்சு. அவரை வந்து அந்த பதவி விட்டு பின்னாடி நீக்கிட்டாங்க. அந்த அரசாணை வெளியிட்டு அதை வந்து திருப்பி ரிவோக் பண்ணாங்க, அதை வந்து நீக்கிட்டாங்க, பதவி பறிச்சிட்டாங்க. ஸோ திருப்பி வந்து ஜெகதீஷ் அவர்கள் இன்னும் வந்து பதவியில் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி தாவேக்கால வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலலாம் வந்து வாய்ப்பு கொடுத்தவங்க ஸ்ரீநாத் அப்படிங்கிற ஒரு நடிகர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஸோ நம்மளுடைய நண்பர் கூட இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரி தனக்கு உதவியாக இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு ஆளான குடும்பத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணி அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஸோ எனக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறாங்களோ, எனக்கு யாரெல்லாம் வந்து ஃபேன்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பாணியில் தான் பண்ணுறாரு. இது அந்த விஜய் அவர்களினுடைய தொண்டர்கள் இல்லை அவர்களினுடைய அந்த ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய அளவில் கொண்டாடலாம், ஆமாம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அடிப்படையில் பொதுமக்கள் வந்து இதை வந்து ஒரு அவசனை தான் பார்ப்பாங்க, இது வந்து சரியில்லைங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு மனையில் தான் வந்து இதை பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு வந்து
டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்குமான ஒரு தொடர்பு அதிகாரியாக நியமிச்சது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேக் ஃபயர் ஆச்சு. கிட்டத்தட்ட அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவரே கிடையாது, அவர் கர்நாடகாவை சார்ந்தவர்னு எல்லாரும் சொன்னாங்க. உடனே வந்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வெளியே வந்து யாருங்க சொன்னது கர்நாடகா சார்ந்தவர்னு, அவரு ஆந்திராவை சார்ந்தவருங்க அப்படிங்கிறாரு. பிரச்சனை வந்து கர்நாடகாவா ஆந்திராங்கிறது இல்லை, தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி தமிழ் கிடையாது, இங்கே அவருக்கு பூர்வீகம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கான ஒரு முக்கியமான அதிகாரியாக நியமிக்கும் போது ஒரு பெரிய சிக்கல்கள் வரும். நாளைக்கு வந்து மேகதாது அணை கட்டுற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம போயிட்டு ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது மத்திய அரசுக்கும் நமக்கும் இவர் வந்து பேசும்போது கண்டிப்பாக கர்நாடகாவுக்கு ஃபேவராக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை பிற மாநிலங்களுக்கு ஃபேவராக பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, உரிமைகள் வந்து பறிபோறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கச்சக்கமான எதிர் கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. அதையுமே வந்து தாவேக அரசு பெரிய லெவலில் காது கொடுத்து கேட்டு முடிவை வந்து மாற்றிக்கல. ஆரம்பத்தில் வந்து 2-3 விஷயங்களில் விமர்சனம் எழும்போது ஒரு பின்வாங்கினாங்க, அந்த முடிவுகளை மாற்றினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பண்ணுறது தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர்கள் போகிறாங்களான்னு தெரியல. அதுலேயும் வந்து அவர்கள் ரிவோக் பண்ணல. இந்த அரசு வேலை வழங்குறதுலேயே திமுகவும் சரி, நாம் தமிழர் சரி, மற்றும் பிற நிறைய கட்சிகள் வந்து இதில் வந்து குரல் கொடுத்தாங்க, இது தவறு, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தாண்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. அது இன்னைக்கு கிரவுண்ட் லெவலில் தாவேகாவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாகவே மக்கள்கிட்ட மாறிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. நன்றி.